ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க விலிம்சா மறுபடியும் ஓயோ கிச்சன்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு இன்னொரு அழகான ரெசிபியோட வந்திருக்கிறேன். நேத்தும் சாவ் பண்ணலாம் செஞ்சேன். எல்லாரும் கேட்டாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணீங்க. ஆனாலும் பத்தல. எனக்கு நிறைய பேர் நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க. இன்னும் நிறைய வீடியோ பண்ணுவேன். சரிங்களா? பரவாயில்ல. இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி கத்து கொடுக்க போறேன். ஏன்னா எல்லாரும் கொய்த்தியாவு அது இதுன்னு செஞ்சுட்டோம். இப்போ ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ரெசிபி செய்ய போறேன். இடி சம்பால் எப்படி செய்யறதுன்னு. இடி சம்பால்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இடி சம்பால் ரொம்ப மாதிரி செய்வாங்க. ஆனா எங்க பிள்ளைங்களை எங்க வீட்டுல நாங்க இப்படித்தான் இடி சம்பால் செய்வோம். எங்க அம்மா அப்படிதான் செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் நான் கத்துக் கொடுக்க போறேன். சரிங்களா? இடி சம்பாலுக்கு தேவையான விஷயத்த வாங்க பார்க்கலாம். இடி சம்பாலுக்கு என்னென்ன தேவைன்னா பாருங்க வச்சிருக்கிறேன். இது இடி சம்பாலுக்கு கிடையாது. இது நான் மீன் துணை காணாங்கழுத்தி மீன் வாங்கி மஞ்சளும் கொஞ்சோண்டு மிளகா சாண்டு போட்டு ஊற வச்சு பொறிச்சு அந்த இடி சம்பால சாப்பிட போறேன். அதுதாங்க டேஸ்ட். கறி ஊத்தி இந்த மாதிரிலாம் சாப்பிடோட இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதனால தனியா மீன் வச்சிருக்கிறேன் பொறிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்க உப்பு வச்சிருக்கிறேன், கொஞ்சோண்டு சர்க்கரை வச்சிருக்கிறேன், இங்க எஸ்எம்ஜி வச்சிருக்கேன், லிமா கஸ்தூரி வச்சிருக்கிறேன், பிளாக்சான் வச்சிருக்கிறேன், பூண்டு கொஞ்சோண்டு பூண்டுங்க, ரொம்ப போடாதீங்கண்ணே. வெங்காயம் போடுங்க, சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்குங்க. இது ஈக்காம்பிலேஸ் எல்லாமே இடி சம்பால் செய்ய முடியாது. ஊசி மிளகா பாருங்க, கலந்து கலரா மாதிரி நல்லா உரப்பா செய்யறேன். சரிங்களா? இடி சம்பால் இடிக்காம இடி சம்பால் இல்ல, பிளெண்டர் சம்பால் ஆயிரும். பிளெண்டர் பண்ணீங்கன்னா இதுல இடிச்சுதான் நம்ம இந்த இடி சம்பால் செய்ய போறோங்க. சரிங்களா? வாங்க எப்படி சமைக்கிறதுக்கு நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் காஞ்சிருச்சி சட்டி, மீனை பொரிச்சிருவோமே. இடத்துல மீன் பொரிப்போம், ஒரு இடத்துல நம்ம இடி சம்பாலுக்கு தாளிச்சிருவோம். மீனை நல்லா மீனை பொரிச்சு மொறுன்னு வெள்ளை சோறு இடி சம்பால் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எப்பப்பா இவ்வளோ நல்லா இருக்கும். சரிங்களா? அது ஒரு பக்கத்துல வேகட்டும். சரி, இடி சம்பால் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்திக்கிங்க. ரொம்பவும் ஊத்திடாதீங்க, ரொம்ப குறவா வச்சிருக்கீங்க. கொஞ்சமா எண்ணெயை ஊத்துங்க. அத நெத்திலி பொரிச்சு எடுங்க. பாருங்க, நெத்திலி வறுத்து எடுத்தாச்சு. சரிங்களா? வறுத்த காயோட இதுல தேவையான வெங்காயத்தை போடுங்க. இவ்வளவு சின்ன இஞ்சி தானே, ரொம்ப போட்டுறாதீங்க. இஞ்சி பூண்டு ஒரு 2 பல்லு, ஒரு 3 பல்லு, அவ்வளவுதாங்க. சரிங்களா? அத இந்த நெத்திலியோட ஒன்னா சேர்த்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்க சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாலும் நல்லா இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்ல, கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்ல எடுத்து நான் போட்டேன். ஒரு 2 வெங்காயம் போட்டிருப்பேன். இப்போ அதுலயே எல்லாம் ஊசி மிளகாவும் போட்டு அதுலயே வறுத்து எடுங்க. மிளகா பார்த்து வெடிக்கும், பார்த்து நீங்க இதுல வறுத்து எடுங்க. இப்ப அது கொஞ்சம் வதங்கி வந்தோடனே பிளாக்சான் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரிங்களா? பிளாக்சான் போட்டா தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரிங்களா? பிளாக்சான் போட்ட கையோட சர்க்கரை, உப்பு, செம்ஜி போட்டு என்ன கிண்டி எடுத்துருங்க. இப்ப வதக்கி எடுத்துட்டோன்னே ஒரு எம்ச்சப்பட்டம் புழிஞ்சிட்டு அந்த எம்ச்சப்பட்டம் அப்படியே போட்டு 2 வதக்கி எடுத்துருங்க. சரியா? அடுப்பு அணைச்சிருங்க. அவ்வளவுதான். இப்ப இத இடிக்க போறோம். இடி சம்பால் இடிக்கணும். சரிங்களா? வாங்க எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். இடி சம்பாலுக்கு தாளிக்கும் போது மீனும் பொரிச்சு எடுத்தாச்சு. இங்க பாருங்க எவ்வளவு வறுவலா, மஞ்சாத்தூள்,
சிம்பிளானது. மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நீங்க பொரிச்செடுத்தாலே அவ்வளவு நல்லா இருக்கும். பார்க்க எனக்கு வாயு வருது. இடி சாம்பார் எப்படி செய்யறது செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இடி சாம்பாலுக்கு தாளிச்சு இதெல்லாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இடிப்போம், இடி கல்லுல தான் இடிக்கணும். அப்பதான் இடி சாம்பால் டேஸ்டா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இடிங்க. சரிங்களா? நல்லா மைய இரிச்சாச்சு. ஒன்னும் பாதியா கொஞ்சம் இருக்கும். அப்படித்தான் இருக்கணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். அதுல இப்ப வந்து லெமனை மெதுவா புளிங்க. அதாவது நான் பீமா கஸ்தூரிய அதோட முடிஞ்சா அதோட விதைலாம் போடாதீங்க, கஷ்டம். விதை இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்பூன்ல எடுத்துருங்க. நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? இப்படி எடுங்க. முதல்ல நம்ம ஒரு லெமன் அப்படியே போட்டோம் இது எம்ச்சிக்காவை. அதோட போட வேணாம். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், வாசமான டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க இந்த விதை வருங்க, பாப்பீங்க பாருங்க. அப்படி அந்த விதையை எடுத்துருங்க. சரிங்களா? கையோட இப்ப போட்டு இடிக்காதீங்க. போட்டு இடிச்சிங்கன்னா கசக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இடிக்காதீங்க இப்ப. ஏன்னா நீங்க நல்லா இது பண்ணிட்டீங்களா, இடிக்காதீங்க. விதை இருந்தாலும் அதை அப்படி தளறி விடுங்க. சரிங்களா? இப்ப இடிச்ச சம்பால வலிச்சு எடுங்க. சரிங்களா? அழகா வலிச்சு எடுங்க. இது 2வது ரவுண்ட்ல இடிச்சிருவோம். சரிங்களா? முதல் ரவுண்டே நல்லா இடிச்சாச்சு. நல்லா கலந்துக்குங்க. எம்ச்சப்பழம் எல்லாம் டேஸ்ட், உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து இருக்கும். சரிங்களா? கலந்துட்டு இப்ப இந்த பிளேட்ல ஒரு பக்கமா வைங்க. என்னமா வாசனை, என்னமா வாசனை. சரிங்களா? அப்படியே 2 மீன், ஒரு எம்ச்சப்பழம் எப்படி சாப்பிட்றேன்னு நீங்க பாருங்க வாங்க. அப்புறம் இடி சம்பால் உங்களுக்கு வாய் ஊறுதா? நான் சாப்பிட்டு பாக்குறேங்க. பாருங்க சம்பால் எவ்வளோ டேஸ்டா இடிச்சிருக்கம் பாருங்க. சம்பால் வைங்க. சரிங்களா? வெள்ளை சோறு சுட சுட, மீன் சுட சுட, வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் கொஞ்சம் புளிப்பா சாப்பிடுவேன். அதனால இடி சம்பால்ல இன்னும் கொஞ்சம் எம்ச்சப்பழம் போடுறேன். வாய் ஊறுதுங்க. சாப்பிட்டு பாக்குறேன் பாருங்க. மீனை அப்படி எடுத்து இடி சம்பளம் இப்படி 2 எடுத்து சோறுல இப்படி பிழைஞ்சி நான் ஏன் போய் சொல்லுங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. உரப்பு குறைவா வேண்டியது வந்து பச்சை மிளகா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெறும் ஊசி மிளகா. ஓகே தான். இந்த உரப்பு சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் உரப்பு குறைச்சி கொடுங்க. இப்படித்தாங்க நம்ம வந்து இடி சம்பால் கடால பிள்ளைங்களை செய்வோம். உங்க வீட்டுல எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய வெர்ஷன் இருக்குது இடி சம்பால். இது வந்து ஒரு மலே ஸ்டைலோட இடி சம்பால். ஏன்னா எஸ்டேட்ல வந்து மலேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இப்படிதான் செய்வோம். பிளாச்சான போட்டு செய்யும். அப்படித்தான் இங்க வெள்ளரிக்காய் தொட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, என்ன பிரமாதம் தெரியுமா? அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. உங்க வீட்டுக்கு கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. இதே மாதிரி இண்டி சாப்பாடு வேணுமா? டுமாரோ, நாளைக்கு தான் சண்டே, கேளுங்க, நாங்க செஞ்சு தரோம். ஃப்ரெஷ்ஷா செஞ்சு தரோம். கடைக்கு வாங்க. ரெஸ்டாரண்ட் ஓஏ பேலஸ் 32 லெபோ கார்ட்ஸ் பின்னங்கள வந்து சாப்பிட்டு பாருங்க. சரிங்களா? நான் சாப்பிட்றேன். மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.